சமநாத் என் பார்வையில் உலக சந்தைகள். ஸோ என்ன எப்படி இருந்தது லாஸ்ட் வீக் பேசிஸில் எப்படி இருந்தது, அதே மாதிரி இந்த மந்த் முழுக்க எப்படி இருந்தது. ஸோ நம்ம மார்க்கெட்டு, நம்ம ஏஷியன் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட், தென் ஓவரால் வேர்ல்டு மார்க்கெட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஒரு அனாலிசிஸ் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். சாரி. ஸோ நான் சொன்ன உடனே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட்னு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம், எப்படி இருந்தது அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் டெசிஷன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிட்டு ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இரிலவெண்ட், உங்களுக்கு உகந்த வீடியோ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது யாருக்காவது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நம்பருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி அண்ணனுக்கும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஜியோகிராஃபிக்கலி ஒரு விஷயம் பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து 7 கண்டங்கள் சொல்லுவாங்க. அண்டார்டிகா விட்டுருவாங்க, ஏர் மனுஷங்க கிடையாது. ஸோ மொத்தம் வந்து அந்த 6 கண்டங்கள் வந்து 2 கண்டங்களாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ். எப்படி நமக்கு வந்து ஹோல் இந்தியாவுக்கு வந்து ஒரு நம்ம என்எஸ்சி இருக்குது, என்எஸ்சி வச்சு நம்ம வந்து மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி அமெரிக்கா, இந்த ரீஜன், இந்த 2 கண்டத்துக்கும் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து யூரோப்பு, இந்த மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா. ஸோ யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா இந்த கண்டங்களுக்கு யூரோப் இண்டெக்ஸ் சொல்லி இருக்குது. ஸோ அது இப்போ அது இண்டெக்ஸ் பார்க்கும்போது இந்த ரீஜனில் இருக்க மார்க்கெட்ஸ்லாம் எப்படி ஓவராலாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். தென் வந்து ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். ஸோ நம்ம இந்தியா, சைனா, ஜப்பான், தைவான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸோ இங்கே இருக்க நாடுகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ், ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்க்கும்போது இந்த மார்க்கெட் ஓவரால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் இந்த 3 இண்டெக்ஸும் சேர்ந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ ஓவரால் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது, இவ்வளோ தான் விஷயம். ஸோ எப்படி வந்து நம்ம என்எஸ்சியில் இருக்க நம்ம நிஃப்டி விஷயம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த 4 இண்டெக்ஸ் வச்சு நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ, அக்கு வேறு ஆணி வேறு, ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நான் பிகினிங்கில், எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாட்டம் லைன்லேருந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அதை புரிஞ்சுட்டிங்கனாக்கா தென் எவ்ரி வீக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இதை பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சொன்ன மாதிரி வந்து மொத்தம் 4 இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏஷியாவுக்கு ஒரு இண்டெக்ஸு, யூரோப் இண்டெக்ஸ், அமெரிக்கன் இண்டெக்ஸ், எல்லாத்துக்கும் சேர்ந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எம்எஸ்சி யாருன்றது அந்த வீடியோ சொல்லியிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எம்எஸ்சி வந்துட்டு இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி என்எஸ்சி வந்து நிஃப்டின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இந்தியாவுக்காக இருக்கும், அதே மாதிரி எம்எஸ்சியும் இந்தியாவுக்காக ஒரு எம்எஸ்சி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட், ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீக்லி வைஸ் பார்க்கலாம். ஸோ வீக்லி வைஸ் பார்க்கும்போது நம்ம நிஃப்டி வந்துட்டு 0.52% வந்து வீக்லி பேசிஸில் வந்து அதிகமாக முடிஞ்சிருக்கு. நேற்று எவ்வளோ பாயிண்ட் முடிஞ்சதுன்றது நேற்றுடைய ரிப்போர்ட் டெய்லி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து மிட் கேப் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணது, லாஸ்ட் கேப் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம பார்க்குறது ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கும்போது வீக்லி பேசிஸில் வந்து நம்ம நிஃப்டி வந்து 5.2% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆஸ் பர் எம்எஸ்ஐ இந்தியா நம்ம வந்து 0.62% வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத் வந்து நம்ம வீக்லி பேசிஸில் வந்திருக்கு. பட் இதே அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 3.83%, சும்மா கிடையாது, 3.83% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். இத்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் லீவு வேறு, இன்னொரு நாள் நேற்று வந்து ஒரு அரைக்குறை நாள் தான் சொல்லணும். ஏன்னாக்கா எர்லி க்ளோஸ்ன்னு சொல்லி சீக்கிரமாக மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா 3.83% வந்து நல்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டு. அமெரிக்கன் மார்க்கெட் இன் சென்ஸ் அமெரிக்கன் ரீஜன் அந்த மார்க்கெட். தென் வந்து யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 3.37% வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வீக்லி பேசிஸில். அதே மாதிரி ஏசியா பெசிபிக் பார்க்கும்போது 2.69, வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது 3.52 ஓவராலாக. ஸோ இந்த 3 இதுவும் சேர்ந்து ஓரளவு பார்க்கும்போது 3.52. ஸோ இங்கே நம்ம வந்து நம்ம மார்க்கெட் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, மற்ற மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம வந்து பாசிட்டிவாக முடிஞ்சால் கூட அவங்களவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகல, எப்படி வீக்லி பேசிஸில். ஸோ இதுதான் நமக்கு இந்த வீக்லி அனாலிசிஸ் நமக்கு தெரிய வர விஷயம். ஸோ இதுவே மந்த்லி, இப்போ நவம்பர் முடிஞ்சது இல்லையா. ஸோ இந்த 4 மந்தில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இது அப்படியே பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கும்போது 1.26% நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளது வந்து ஆல் டைம் ஹை இப்போ டச் பண்ணியிருந்தது 26,310 கூட போயிருந்தது இல்லையா? இப்போ இன்ட்ரடேயில் டச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்தது. ஸோ நியூ ஆல் டைம் ஹை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இந்த மந்த் நவம்பரை வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 1.26%. ஆஸ் பர் எம்எஸ்ஏ இந்தியா படி பார்த்தீங்கன்னாக்கா 0.99 சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக கோயின்சிட் ஆகுது. ஸோ 1% வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இதுவே அமெரிக்கன் ரீஜன் மார்க்கெட் எகென்ஸ்ட் அமெரிக்கா உட்பட்ட அமெரிக்கன் ரீஜன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 0.49 0.5ன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம அளவில் ஒரு பாதி அளவு தான் அவங்களுக்கு பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் கண்டினியூஸாக அவங்க மார்க்கெட் வந்து 5 நாள் வந்து கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து அது ரெக்கவரி ஆகிட்டு ஸோ ஃபர்தராக மேலே வந்தது பார்க்கும்போது ஓவரால் மந்த்லி வைஸ் பார்க்கும்போது 0.5% அமெரிக்கன் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 0.6 தான். பட் இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஏசியா பெசிஃபிக் மார்க்கெட். நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஏசியா பெசிஃபிக்கில் தான் வருது. பட் ஏசியா பெசிஃபிக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 2.44% நெகட்டிவில் போயிருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னாக்கா ஏசியாவில் நம்ம மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உட்பட்ட இந்த கண்ட்ரிஸ் மார்க்கெட் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுன்றது நமக்கு தெரியுது. ஸோ ஏசியன் ரீஜனில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கொண்டது தெரியுது. பட் இதே வேர்ல்டு மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது நியூட்ரலில் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இது பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நியூட்ரலாக அந்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி வைசஸ் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 1.26 நம்ம இந்தியன் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1% நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது அப்படியே நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம என்ன மெயினாக நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்போ சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் இந்த சார்ட் இது எம்எஸ்சி ஏசியா பெசிஃபிக்கு, அமெரிக்கன் மார்க்கெட்டு, யூரோப் மார்க்கெட், எம்எஸ்சி இந்தியா, நிஃப்டி. ஸோ இந்த எல்லாமே இங்கே சார்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீக்லியில் பார்த்துடலாம். ஸோ வீக்லியில் மாற்றிருக்கேன். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அமெரிக்கன் பார்க்கலாம். அமெரிக்கா மார்க்கெட் பாருங்கள், நல்ல ஒரு டெசைசிவ் கேண்டில் இந்த வாரம் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. நம்மளது கூட பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஒரு 3 days கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணது. இது வந்து ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ண நாளுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. மொதல் 2 நாள் வந்து நெகட்டிவில் இருந்தது. பட் இதே வந்து யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது வந்து அதுவும் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம இதுலேயும் பார்த்தோம் இல்லையா, சார்ட் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம் தானே அந்த டேபிளில். ஸோ அதுலேயும் நம்ம அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போது கம்பேர்ட் டு அமெரிக்கன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட், ஏஷியா மார்க்கெட் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. இது எல்லாமே வீக்லி பேசிஸில். ஸோ வீக்லி பேசிஸில் பார்க்கும்போது நம்மளுடைய கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முந்தின வாரத்தை விட பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதாக இருக்குது. பட் அவங்க மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது இதோடைய டாமினேஷன் நிறையா இருக்கும் அமெரிக்கன் மார்க்கெட் தான். அந்த வகையில் பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு வீக்லி பேசிஸ்லையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட். அப்போ இதுவே நம்ம மந்த்லி கேண்டில் பார்க்கலாம், மந்த்லி பேசிஸில். ஸோ மந்த்லி பேசிஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஓப்பன் க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஹேமர் கேண்டில் மாதிரி முடிஞ்சிருக்கு. அப்போ பாசிட்டிவாக பெருசாக போகல. அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 0.49 தான் முடிஞ்சிருக்கு. ரைட்டா. தென் யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கன்னாக்கா அந்த கேண்டில் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா ஒரு சின்ன பாடி தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட -2.49% நெகட்டிவில் போயிருந்தது. பட் நம்ம ஏஷியாவில் தான் இருக்கோம். பட் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது பாருங்கள், மந்த்லி பேசிஸில் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நம்ம நிஃப்டியும் அது தான் கன்ஃபார்ம் பண்ணுது. பட் வேர்ல்டு மார்க்கெட் எகைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி இன்வெர்ட்டட் கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் மாதிரி கூட இல்லை, டோஜி மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா மந்த்லி பேசிஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் இருந்து கன்க்ளூசிவ் பாயிண்ட் என்னன்னாக்கா வீக்லி பேசிஸில் நம்ம பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கோம். பட் மற்ற கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் வி ஆர் பாசிட்டிவ். பட் மந்த்லி பேசிஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து நவம்பர் மாதத்தில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த ஏஷியன் ரீஜனில் பார்க்கும்போது கம்பேர்ட் டு சைனா, கம்பேர்ட் டு ஜப்பான், ஆஸ்திரேலியா பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ரைட்டு. ஸோ டிசம்பர் மாதத்தில்
நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஜிடிபி ரிசல்ட் வந்திருந்தது. எல்லாருமே எதிர்பார்த்தது 7.3% இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் 8.2 வந்து பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி வந்திருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்போ தெரியும்னாக்கா நமக்கு மண்டே தான் தெரியும். ஏன்னாக்கா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று வந்தது. இது பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வந்தது. ஸோ இதோட இம்பேக்ட் எப்போ தெரியும்னாக்கா நமக்கு மண்டே தெரியும். ஸோ மண்டே ஆஸ் பர் திஸ் நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக போகணும், ஒரு நல்ல ஒரு கேப்பப் வரணும். அப்படி கேப்பப் வரலன்னா கூட டியூரிங் த மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வரணும். ப்ரொவைடட் இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேல வந்துட்டு எந்த ஒரு குளோபலி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இம்பேக்ட் ஆகலைன்னாக்கா இது ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த மண்டேக்கானது. பட் இதுவே ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன், நம்ம ஆர்பிஐ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இது இப்போ வந்து 5.50 இருக்கிற ரெப்போ ரேட்டை இது வந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சி 5.25 இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு. பட் இதில் வந்து நம்ம போன வாரம் ஒன்று பார்த்தோம், ஆர்பிஐ கவர்னர் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் எ ஸ்பேஸ் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வச்சுட்டு 300 பாயிண்ட் அடுத்த நாள் தூக்கணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், மேபி இது வந்து திரும்ப இது பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மேலே போகலாம். இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, ஆல்ரெடி இந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சப்பை கூட கட்டலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு இப்போதைக்கு வந்து மண்டே வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டர் வந்து நேற்று வந்த இந்த ஜிடிபி ரிசல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த மந்த்லிக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். அதே மாதிரி வந்து யூஎஸோடைய ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து ஐ திங்க் 15th வாக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு கீ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த டிசம்பருக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட். ஸோ ஓவராலாக வந்து ஒரு இது எப்போவுமே இந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம ரீஜன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம ஒரு லாங் டேர்மில் மார்க்கெட்டில் நம்ம இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டி ஒரு டீட்டெயிலாக இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் நமக்கு வந்து கண்டிப்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் இப்போ ரெகுலர் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் பை. Happy weekend. Good day.